பாராளுமன்ற தேர்தலில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்ட கேப்டன் விஜயகாந்தின் மகன் விஜயபிரபாகரன் அவர்களின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? அடுத்து சட்டமன்ற தேர்தல் 2026 ஆண்டில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் அவர் பங்கிடுவாரா? எந்த தொகுதியில் போட்டியிடுவார்? அப்போது வெற்றி பெறுவாரா? எதிர்கட்சி தலைவராக வருவாரா என்றெல்லாம் நிறைய பேர் என்னிடம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர் இப்போது தோல்வி அடைந்ததால் அதோடு அவர் அரசியலுக்கு மூட்டை கட்டி விடுவார் என்று சில பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு அவரை மூட்டை கட்டி அனுப்பிவிட வேண்டும் என்றும் சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பது போல கேப்டனுக்குள்ள அந்த கோபம், வேகம், விவேகம், அந்த ஆக்ரோஷம், அந்த மக்களை கவரக்கூடிய தன்மை இவரிடமும் விஜய் பிரபாகரனிடமும் இருக்கிறது. எனவே அவர் அடுத்து மீண்டும் களத்திற்கு வருவார், வெற்றிகளை சூடுவார். 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பல கூட்டணிகளோடு இருக்கும். ஏனென்றால் அந்த தருணத்தில்தான் விஜய் என்கின்ற இன்னொரு ஆளுமை அரசியலுக்குள் வருகின்றார். ஏற்கனவே இங்கு திமுக, அண்ணா திமுக என்ற 2 அணிகள் தான் இருக்கின்றன. மூன்றாவது ஒரு அணி உருவாகுமா என்று தெரியவில்லை. உருவாகக்கூடிய சூழ்நிலையில எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் இதைகளும் கடந்து ஒரு குறிப்பிட்ட, அதாவது அண்ணா திமுகவோடு அவர் கூட்டணியாக அமைத்து நிச்சயமாக கேப்டனின் மகன் விஜயபிரபாகரன் தேர்தலில் நின்று பெருவாரியான வெற்றி பெற்று வருவார். அதற்கான நிறைய செல்வாக்கு அவருக்கு இந்த பாராளுமன்றத்திலே அவருக்கான அந்த செல்வாக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. அவருடைய தந்தையுடைய அனுதாபம், தந்தை மேல் மக்கள் வைத்திருக்கும் அந்த நல்லெண்ணம் எல்லாமே இவருக்கு ஓட்டாக மாறும். பாராளுமன்றத்தில் அதற்கான தேர்தலுக்காக அவர் பெற்ற வாக்குகள் சொற்ப வாக்கில்தான் அவர் வெற்றியை தவறவிட்டார் என்பது தெரியும். எனவே அந்த வாக்குகள் எல்லாம் சட்டமன்றத்தில் தேர்தலில் வரும்போது மிகப்பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்கும். இப்போது அவர் நின்றது 6 சட்டமன்றங்கள் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு பாராளுமன்றம். இந்த 6 சட்டமன்றங்களிலும் அவருக்கான செல்வாக்கு எப்படி என்பதையும், அவர் கூட்டணி வைத்த அதிமுகவின் செல்வாக்கு எப்படி என்பதையும் உணர வைத்ததுதான் இவர் வாங்கிய ஓட்டுக்கள் எல்லாம். எனவே அவர் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மதுரையில் அல்லது தேனியில், அங்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் நின்று விஜய பிரபாகரன் வெற்றி பெறுவார். ஏனால் மதுரை அவருடைய தாய் பூமி, அதாவது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் தாய் பூமி மதுரை. மதுரை மக்கள் கேப்டனை கைவிட மாட்டார்கள், கேப்டன் மகனையும் கைவிட மாட்டார்கள். எனவே மதுரையை சுற்றி அவருடைய தொகுதியை தேர்ந்தெடுப்பார் என்றுதான் நம்புகின்றேன். அவர் எங்கு நின்றாலும் அவர் வெற்றி பெறுவார் விஜய பிரபாகரன் என்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. அவருடைய அப்பாவின் ஆசீர்வாதமும் உண்டு, அவருடைய அப்பாவுக்கான அனுதாபமும் உண்டு. எனவே அவர் எங்கு நின்றாலும் விஜய பிரபாகரன் வெற்றி பெறுவார். அதற்கான நிறைய சாத்தியங்கள் உண்டு. கேப்டனின் கட்சி 2026 ஆண்டில் ஒரு எதிர்கட்சியாக வர வேண்டும் என்றால் அநேகமாக அதிமுகவுடனே அவர்களின் கூட்டணி தொடரும் என்று நினைக்கின்றேன். அப்படி தொடருகின்ற பட்சத்தில் 2026 ஆண்டில் ஒரு எதிர்கட்சிக்கான அந்தஸ்து கேப்டனின் மகன் பெறுவார் என்றுதான் நினைக்கின்றேன். அந்த அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு கூடியிருக்கிறது, கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. அவருடைய அம்மாவுடைய பக்கபலமும் அம்மாவுடைய பேச்சும் அவருக்கு பெருந்துணையாக இருக்கின்றது. அதே சமயத்தில் அவர் கேப்டனின் மகன் என்பதால் கண்டிப்பாக வெற்றியை மிகப்பெரிய அளவில் ஈட்டுவார். அதே சமயத்தில் 2026 ஆண்டில் எதிர்கட்சியாக வர வேண்டும் என்று விஜயும் ஒரு பக்கம் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறார் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே சரியான கட்சியோடு கூட்டணி வைத்தால் நிச்சயமாக விஜய பிரபாகரன் அடுத்து மிகப்பெரிய அளவில் வர முடியும், தேர்தலில் முன்னிலையில் நிற்க முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு எதிர்கட்சிக்குரிய அந்தஸ்தை அவர் பெற முடியும். எனவே சரியான கட்சியோடு கூட்டணி வைக்க இப்போதே அவர் ஆயத்தப்பட வேண்டும், அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்றுதான் இங்கு நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம்.
நிச்சயமாக கேப்டனின் மகன் விஜயபிரபாகரன் 2026ஆம் ஆண்டில் ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் இருப்பார். வலுவான ஒரு வேட்பாளராக வெற்றி மகுடம் சூடுவார் என்றுதான் நம்ப வேண்டும். நம்பிக்கை விரிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.